நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்தியாவில் அடர் சிவப்பு நிறத்தில் முழுமையாக தென்பட்ட முழு சந்திர கிரகணம். இரவு 9:56க்கு தொடங்கிய கிரகணம் நள்ளிரவு 1:25 மணிக்கு நிறைவு பெற்றது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு இன்று மாதிரி வாக்குப்பதிவு. டெல்லியில் பாஜகவினருக்கான 2 நாள் பயிற்சி பட்டறையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. சாதாரண தொண்டரை போல கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த புகைப்படம் வைரல். ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து சென்னை விமான நிலையத்தில் விளக்கம் அளிக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கொள்ளையடிப்பவர்களை பதவிக்கு தேர்வு செய்யும் கட்சி திமுக என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஊராட்சி நிதியை திமுக அரசு வேறு பணிக்கு செலவிடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி. தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியிடம் ஆனந்த் மனு. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இடங்களையும் நேரில் சென்று பார்வையிட்டார். ஆசிய கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி உலக கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பேன் என ஒருபோதும் தான் கூறவில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் தூக்கி பிடித்ததே கூட்டணியில் இருந்து வெளியேற காரணம் எனவும் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறியதன் பின்னணியில் அண்ணாமலை இல்லை. நயினார் நாகேந்திரன் கூட்டணியை சரியாக வழிநடத்தவில்லை என்பதே எனது குற்றச்சாட்டு என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே அமமுகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்றினார். அகம்பாவம், ஆணவத்தில் பேசி வருவதாகவும் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அதிமுகவினரின் மனநிலையைத்தான் செங்கோட்டையன் பிரதிபலித்துள்ளார். செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக யூகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றனர் என்றும் டிடிவி தினகரன் விளக்கம். வருகிற 9ஆம் தேதி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த செங்கோட்டையன் திட்டம். முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தகவல். அதிமுகவில் கோபி, நம்பியூர், அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ராஜினாமா.
செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு எதிர்ப்பாகவும் ராஜினாமா செய்தனர். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சந்திக்கின்றனர். ஆதரவு தெரிவித்து வரும் தொண்டர்களுக்கு நன்றி என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் இபிஎஸ் நடவடிக்கை. செங்கோட்டையனை உறுதியாக விரைவில் சந்திப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சிக்கு முழு ஆதரவு என்றும் விளக்கம். திருப்பத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல். சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து கிராம மக்கள் அளித்த புகாரில் தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வழக்கறிஞர் தூண்டுதலில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. குற்றவாளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். கும்பகோணத்தில் தன்னை கடிக்க வந்த தெருநாய்களிடம் இருந்து உயிர் தப்பிய 4 வயது சிறுமி. தெருநாய்கள் விரட்டுவதால் சாலையில் நடந்து செல்ல சிறுவர்கள் அச்சப்படுவதாக பொதுமக்கள் புகார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் விசிகவினரை தாக்கிய வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி கைது. விசிக நிர்வாகி அளித்த புகாரில் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே உணவகத்தில் தீ விபத்தால் சாலை முழுவதும் கரும்புகை. தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததால் பொதுமக்கள் உதவியுடன் தீ அணைப்பு. வாலாஜாபாத் அருகே முத்து கொளக்கியம்மன் கோயிலில் புதிதாக செய்யப்பட்ட தேருக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு. பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். அறந்தாங்கி அருகே நாகமங்கலம் கிராமத்தில் பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு. குழந்தை பிறந்து 10 நாட்களே இருக்கும் என காவல்துறை தரப்பில் அதிர்ச்சி தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி திட்டம். வருகிற 9ஆம் தேதி குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். மேற்கு வங்கத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 90 கிலோ கஞ்சா பறிமுதல். காரில் கஞ்சா கடத்தி வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை. இருதரப்பு உறவு மற்றும் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்குகிறது பாஜக. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு. ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா திடீர் ராஜினாமா. உட்கட்சி பூசல், தேர்தலில் தொடர் தோல்வியால் முடிவு என தகவல். பெருங்குடல் புற்றுநோயை குணப்படுத்த மருந்து தயார் என ரஷ்யா அறிவிப்பு. அரசின் ஒப்புதலுக்கு பிறகு பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.